ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். நான் இன்றைக்கி மார்னிங்கே விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடே. இது வந்து ஒரு ஃபுல் டே விளாக் தான். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுங்கிறதுனால நான் மார்னிங்கே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் நான் சாதம் வச்சு விட்ருக்கேன், ஒரு பக்கம் சீரக தண்ணி தான் கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் எப்போவுமே தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு குடிக்கிறது தான் வழக்கம். நைட்டு நான் பார்த்திங்கன்னா பாதாம், அப்புறமா முந்திரி, கொஞ்சமாக பேரிச்சம்பழம்லாம் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதை தான் இன்றைக்கி நான் வந்து மார்னிங் வந்து வெளுத்துட்டிங்க எடுத்துக்க போகிறேன். இதை வந்து பால் சேர்த்தும் அரைச்சி குடிச்சிக்கலாம். டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிக்கும்போது நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம். நான் இன்றைக்கி இது கூட கொஞ்சமாக சப்ஜா சீடும் ஆட் பண்ணியிருக்கேன். சப்ஜா சீடு வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி வேறு. இப்படி குடிக்கும்போது நம்ம வந்து உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து இனிப்புக்காக கொஞ்சம் தேன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் குக்கரில் பருப்பு தாங்க வேக வச்சுருக்கேன். சாதம் வடித்து விட்டாச்சு. நம்ம வீட்டில் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லாதனால நான் இன்றைக்கி வெறும் பருப்பு குழம்பு தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக கத்திரிக்காய் மட்டும் இருந்துச்சு, அதை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பருப்பு குழம்புக்கு வந்து நல்ல காரசாரமாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பருப்பு குழம்புக்கு வந்து காரசாரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கல்யாண வீடுகளெல்லாம் வந்து நெய் பருப்பு குழம்புன்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு வந்து தாளிக்கும் போது கொஞ்சம் நெய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இந்த மாதிரி பருப்பு குழம்பு வந்து கொஞ்சமாக தேங்காயும் சீரகம் மட்டும் தான் அரைச்சி ஊற்றுவேன். நான் கொஞ்சமாக அப்பளமும் பொரித்து எடுத்துருக்கிறேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்ருக்காங்க. அதனால் என்னால் ரொம்ப ஃபுல்லாக விளாக் எடுக்க முடியல. இன்றைக்கி வீடியோவில் எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக காமிக்க முடியல. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நெய் ஆட் பண்ணால் அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. மணி பார்த்திங்கன்னா இப்போ 3:30 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் வீட்டில். அதனால் மார்க்கெட்டுக்கு தான் வெஜிடபிள் வாங்க கிளப்பியிருக்கோம். இது ஒரு ஃப்ரைடே மார்க்கெட்டு. இங்கே வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து மட்டும் வெஜிடபிள்ஸ் வாங்கலாம் அந்த மார்க்கெட்டில். எங்கள் ஊர்லேருந்து எல்லாருமே இங்கே தான் வந்து வெஜிடபிள் வாங்குவாங்க. நம்ம டெய்லியும் கடையில் போய் வெஜிடபிள் வாங்குறதுக்கு இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து மணி கொஞ்சம் சேவ் ஆகும். வீட்டில் உள்ள லேடிஸ் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் நம்ம கொஞ்சம் மணி சேவ் பண்ணலாம். சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிற ப்ரைஸை விட இங்கே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாகவே இருக்கும். நம்ம 3:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். பிள்ளைங்க 4:30க்கு ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. அதனால் நம்ம வந்து சீக்கிரமே வாங்கிட்டு கிளம்பணுங்கிறனால நான் வேக வேகமாக வாங்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து ஃப்ரூட்ஸு, நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும். இவ்வளவுக்கு நமக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டோம். அதனால் நம்ம இப்போ கிளம்பலாம் அங்கேருந்து நினைக்கிறேன். கூடவே நான் லெமனும் வாங்கிக்கிட்டேன்.
காய்கறி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பை பாய்.